தற்போது கிடைத்த அண்மை செய்தி, ஜாஃபர் சாதிக் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார். தற்போதைய அண்மை செய்தி, புழல் சிறைக்கு செல்லும் ஜாஃபர் சாதிக், அதிகாரிகள் தன்னை துன்புறுத்தியது உண்மைதான் என தெரிவித்த ஜாஃபர் சாதிக், முக்கிய நபர்களின் பெயரை கூற வேண்டும் என தன்னை வற்புறுத்துவதாக தெரிவித்தது குறித்தும் தற்போதைய அண்மை செய்தி வெளிவந்து கொண்டிருக்கிறது. புழல் சிறைக்கு செல்லும் ஜாஃபர் சாதிக், இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சுந்தரம் தரும் தகவல்களை கேட்கலாம். அதாவது ஜாஃபர் சாதிக் வழக்கு மற்றும் அவர் இப்பொழுது புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கும் சம்பவம் குறித்த உங்களோட ஆய்வறிக்கை என்ன? நிச்சயமாக மோகன், அதாவது போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் டெல்லி மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு காவல்துறையினால் கடந்த மார்ச் மாதம் கைது செய்யப்பட்ட தமிழ் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக முன்னாள் நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக் சட்டவிரோத பண பரிவர்த்தனைகள் ஈடுபட்டதாக கூறி அமலாக்கத்துறையில் தனியாக வழக்கு பதிவு செய்கின்றது. இந்த வழக்கில் அவர் ஜூன் 26ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். தில்லி திகார் சிறையில் இருந்து சிறை மாற்ற வாரண்ட் மூலம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் வைக்கவும் 15 நாட்கள் தங்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரியும் அமலாக்கத்துறை தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு விசாரித்த சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிபதி அள்ளி, அமலாக்கத்துறையினர் துன்புறுத்தினார்களா என ஜாஃபர் சாதிக்கிடம் கேள்வி அளிக்கிறார். அதற்கு பதிலளித்த ஜாஃபர் சாதிக் ஏற்கனவே 3 நாட்கள் காவல் எடுத்து விசாரித்து விட்டதாகவும் சமூகத்தில் முக்கிய நபர்களாக இருக்கும் 4 பேர்களை இந்த வழக்கு சேர்க்கும் வகையில் அவர்கள் குறிப்பிடும்படி தன்னை துன்புறுத்தியதாக தெரிவித்தார். இதையடுத்து வழக்கு தொடர்பாக 29ஆம் தேதி வரை ஜாஃபர் சாதிக்கை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி 15 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க கோரிய மனு மீதான விசாரணையை நாளை தள்ளிவிட்டது. இதனையடுத்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திலிருந்து ஜாஃபர் சாதிக் புழல் சிறைக்கு அடைக்கப்படுவதற்காக காவல்துறையினால் கொண்டு அழைத்து செல்லப்படுகிறார். அப்போது செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு, உங்கள் மீதான குற்றச்சாட்டுகள் உங்கள் பதில் என்ன அப்படின்னு செய்தியாளர் கேள்வியில் விரைவிலே நீதிமன்றம் இதற்கு பதில் கூறும் என அவர் தெரிவித்தார். மேலும் உங்களை துன்புறுத்தியதாக நீங்க நீதிபதியிடம் தெரிவித்துள்ளீர்கள், அது குறித்து என்ன பதில் கேட்டதுக்கு ஆம் அதுவும் உண்மைதான், தன்னை அமலாக்கத்துறை துன்புறுத்தியதாகவும் மேலும் முக்கிய நபர்கள், அதாவது சமூகத்தில் முக்கிய பொறுப்பில் முக்கிய நபர்கள் 4 பேர்களை கூற சொல்லி தன்னை துன்புறுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். அதற்கு மீண்டும் கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், அந்த 4 பேர்களின் பெயர்களை உங்களால் சொல்ல முடியுமா, அந்த பெயர்கள் யார் என்ற கேள்வி எழுப்பதற்கு தற்போது கூற இயலாது என்று ஜாஃபர் சாதிக் பதிலளித்துள்ளார். நன்றி சுந்தரம், உங்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி. சார், உங்க மேல அலிகேஷனுக்கு உங்க பதில் என்ன சார் சொல்றீங்க? கூடிய விரைவில் கோர்ட் சொல்லணும் சார். இல்ல, பல்வேறு அலிகேஷன் உங்க மேல சொல்றாங்க, அதுக்கு நீங்க எதுவுமே டார்ச்சர் பண்ணதாவும் கோர்ட்ல சொல்லிருக்கீங்க, அது உண்மையாது? மொபைல் கொஞ்சம் பின்னுவாங்க. சரி நீங்க உட்கார்லையா சார்? நீங்க போலையா?